விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். சைனாவில் தொடங்கப்பட்ட டீப்சீக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஏஐ ஸ்டார்ட் அப் அமெரிக்காவினுடைய டெக் ஜெயண்ட் கம்பெனிஸை திணறடிச்சுக்கிட்டு இருக்கு. அமெரிக்க பங்குச்சந்தை மட்டும் கிடையாது, உலக அளவில் பல்வேறு பங்குச்சந்தைகளை அதனுடைய பாதிப்பை இப்ப உணர முடியுது. அப்படி என்ன அந்த நிறுவனம் செஞ்சுட்டாங்க, ஏன் இவ்வளவு தூரம் அது உலக பிரபலம் ஆச்சு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். உலகம் முழுக்க இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தொழில்நுட்பமா இருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு. 2022 ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிளாட்ஃபார்ம் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறமாக கூகுள், அமேசான் போன்ற நிறுவனங்களும் இந்த ஏஐ மாடல்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சாங்க. சைனாவில் அலிபாபா, பெய்டு போன்ற நிறுவனங்களும் இந்த ஏஐ உருவாக்க ஆரம்பிச்சாங்க. உலகம் முழுக்க இந்த ஏஐல யார் ரொம்ப ஆதிக்கமா இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய போட்டியா நிலவிக்கிட்டு இருக்கு. இந்த ஏஐ மாடல்களை உருவாக்குறதுக்கு செமிகண்டக்டர் சிப்ஸ் தேவைப்படும். அது சாதாரணமானது கிடையாது, ஹை எஃபிஷியன்டான செமிகண்டக்டர் சிப்ஸ் தேவைப்படும். அப்படிப்பட்ட முக்கியமான சிப்ஸ்களை உருவாக்கிட்டு இருக்கு என்விடியா அப்படிங்கிற நிறுவனம். அவங்க தான் இந்த ஏஐ நிறுவனங்களுக்கு இந்த சிப்ஸை சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அமெரிக்க அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்படி ஹை எண்டான ஹை எஃபிஷியன்டான சிப்ஸை அமெரிக்காவில் இருக்கிற கம்பெனிஸ் தான் நீங்க கொடுக்கணும், வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது, அந்த தொழில்நுட்பம் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையை விதிச்சுட்டாங்க. அதனால என்விடியாவினுடைய ஒரு சில ஸ்பெசிபிகேஷன் கொண்ட அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் எல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்றது கிடையாது. இதனாலேயே கூட ஓப்பன் ஏஐனுடைய அந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஏஐ டூலாக இருந்துகிட்டே இருக்கு. அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பாகவும் இருந்துகிட்டு வருது. ஆனா அதை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு டீப்சீக் அப்படிங்கிற ஒரு ஏஐயை சைனாவை சேர்ந்த ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் வெளியிட்டு இருக்காங்க. அதுதான் இப்போ உலகம் முழுக்க ஒரு பெரிய சென்சேஷனா இருக்கு. ஆப்பிள் போன்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், iOS-ல டாப் ஏஐ ஆப்பாக இந்த டீப்சீக் தான் இடம் பிடிச்சிருக்கு. ஜனவரி 20 தான் இதை லான்ச் பண்றாங்க. அது லான்ச் பண்ணப்பட்ட ஒரு வாரத்துக்குள்ளேயே உலகம் முழுக்க வைரல் ஆயிருச்சு இந்த டீப்சீக் ஏஐ. சரி, சாட் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு ஏஐ டூல் உலகம் முழுக்க பிரபலம் ஆயிருச்சு. அதை ஐடி நிறுவனங்கள்ல இருக்கவங்க சரி, டெக் இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களும் சரி, கம்பெனிஸும் சரி, தனி மனிதர்களும் சரி, சாமானியர்களும் கூட அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு உலகம் முழுக்க ரீச் ஆயிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு டூல்ல இல்லாத ஒரு விஷயம் டீப்சீக்ல என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. டீப்சீக்கும் கிட்டத்தட்ட சாட் ஜிபிடி மாதிரி தான் செயல்படுது. ஆனா ஒரு சில விஷயங்கள்ல சாட் ஜிபிடியை விட டீப்சீக்கினுடைய செயல்திறன் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இரண்டு ஏஐ டூல்களையும் உருவாக்குறதுக்கு ஆன செலவு தான். ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற நிறுவனம் தான் சாட் ஜிபிடியை உருவாக்குறாங்க. இந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற நிறுவனத்துல கிட்டத்தட்ட 6.6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. 4500 ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க. ஆனா இவ்வளவு பெரிய முதலீடோ இவ்வளவு பெரிய ஆள் பலமோ இல்லாம சாட் ஜிபிடி போன்ற ஒரு டூலை டீப்சீக் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமே உருவாக்கியிருக்காங்க. அதுதான் இங்க பெரிய விஷயமா பார்க்கப்படுது. டீப்சீக் உருவாக்குறதுக்கு வெறும் 10 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான் செலவு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த டீப்சீக் நிறுவனத்துல மொத்தம் 200 பேர் மட்டும்தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ சொல்லுங்க, டீப்சீக் இவ்வளவு ஆச்சரியமா பார்க்கப்படுறதுக்கு காரணம் இருக்கா இல்லையா? ஒரு ஏஐ மாடல் உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய முதலீடு தேவை அப்படின்னு இருந்த நிலைமையை மாத்தி, ஒரு சின்ன முதலீடு இருந்தாலே எங்களால ஒரு நல்ல ஏஐ மாடலை உருவாக்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிரூபிச்சு காட்டிட்டாங்க சைனாவை சேர்ந்த அந்த டீப்சீக் அப்படிங்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனம். இதையா இவ்வளவு வருஷம் போட்டு ஒட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி டீப்சீக்கினுடைய வருகை அந்த ஏஐ இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டுருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சாட் ஜிபிடில ஒரு சில ஹை அண்ட் ஃபீச்சர்ஸ் நீங்க யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நீங்க பே பண்ணணும். ஆனா அந்த ஹை அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் டீப்சீக்ல சாதாரணமாகவே ஃப்ரீயாகவே கிடைக்குது. ஸோ இப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்டே மாறுது அப்படிங்கிறது தான் டீப்சீக் ஏற்படுத்தினா ரொம்ப முக்கியமான தாக்கம். இப்போ என்விடியா நிறுவனம் ஹை எண்டிலான செமிகண்டக்டர் சிப்ஸை உருவாக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு ஒரு பெரிய முதலீடை போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த சிப்ஸை வாங்கணும்னு நினைக்கிற பல ஏஐ நிறுவனங்கள்லாம் டீப்சீக்கை பார்த்துட்டு இப்படி நமக்கு ஹை எண்ட் சிப்ஸ் தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலதான் என்விடியா நிறுவனத்தினுடைய ஷேர்ல அடிவாங்க ஆரம்பிச்சது. ஏன்னா டீப்சீக் நிறுவனம் பயன்படுத்தினதும் என்விடியாவுடைய சிப்ஸ் தான் சொல்றாங்க. ஆனா இவ்வளவு தூரம் அட்வான்ஸ்டான ஹை எண்டிலான அந்த செமிகண்டக்டர் சிப்ஸ் கிடையாது. லோ எண்ட்ல இருக்கிற சாதாரண ஒரு சிப்ஸை பயன்படுத்தியே சாட் ஜிபிடியோட எஃபிஷியன்டான ஒரு ஏஐ மாடலை இவங்களால உருவாக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. சரி, இப்போ இந்த சிப்ஸ் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, 2023 அக்டோபர்ல தான் ஜோ பைடன் அரசாங்கம் இந்த சிப்ஸை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க ஒரு தடையை விதிக்கிறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே
இந்த டீப்சிக் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால அப்போ அவங்க கொஞ்சம் வாங்கி வச்சதாகவும் சொல்றாங்க. அந்த சிப்ஸ் மட்டும் இல்லாம லோ எஃபிஷியன்சி கொண்ட பல்வேறு சிப்ஸையும் பயன்படுத்தி ஒன்றோட ஒன்று இணைஞ்சு ஒர்க் பண்ண வச்சு இவங்க இந்த டீப்சிக் உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க NVIDIAவுடைய H800 அப்படிங்கிற செமிகண்டக்டர் சிப்ஸை பயன்படுத்தினதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த NVIDIAவுடைய H800 சிப்ஸ் பயன்படுத்த முடியலனாலும் அவங்க சைனாவில் கிடைக்கிற செமிகண்டக்டர் சிப்ஸ் மூலமாகவே இப்படி ஒரு உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டெக் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க. இப்போ இந்த டீப்சிக் நிறுவனம் வந்ததுனால அமெரிக்க பங்கு சந்தையில NVIDIA, கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களுடைய பங்குகள் கடுமையாக அடிவாங்கியிருக்கு. NVIDIAவுடைய பங்கு கிட்டத்தட்ட 17% சரிஞ்சுதா சொல்றாங்க. இதே மாதிரி ChatGPT லான்ச் ஆகும்போது 2022 சீன பங்கு சந்தையிலும் ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அங்கேயும் பங்குகள்லாம் சரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உலக அளவுல நடக்கிற டெக் போட்டியில யாரு சூப்பர் பவரா இருக்கிறது அப்படிங்கிறது தான் போய்கிட்டு இருக்கு. அதுல சைனா அமெரிக்காவோட ஒரு அடி மேல போயிட்டதாக தான் இந்த டீப்சீக்கினுடைய வெளியீடு அப்படிங்கிறது உலகம் முழுக்க ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ டீப்சீக் வெளியாகி உலகம் முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதுனால அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவில் இருக்கிற டெக் நிறுவனங்கள் ஹைலி காம்படிட்டிவா ஆகிறதுக்கான நேரம் வந்து விட்டது. இனிமே நம்ம சும்மா அப்படியே நம்ம தான் லீடர்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது, ரொம்ப ஹை பெர்ஃபார்மன்ஸா நம்ம காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் பேசியிருக்காரு. அமெரிக்கா என்ன நினைச்சாங்க, நம்ம கிட்ட இருக்கிற ஹை எண்ட் செமிகண்டக்டர் சிப்ஸை வெளிநாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணாம இருந்தோம்னா நம்ம இந்த உலகத்துல பெரிய ஆதிக்கத்தை செலுத்த முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா சைனா அதெல்லாம் இல்லை, எங்களால உங்களுடைய சிப்ஸ் இல்லாம அவ்வளோ பெரிய முதலீடு இல்லாம ஒரு மாடலை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி டீப்சீக் மூலமாக நிரூபிச்சுட்டாங்க. எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க, நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தேவையே ஒரு பொருள் உருவாகிறதுக்கான இல்லை ஒரு விஷயம் உருவாகிறதுக்கான காரணமாக அமையும் சொல்லுவாங்க. அந்த பழமொழியை இன்னொரு தடவை நிரூபிச்சிருக்காங்க சைனா. தொடர்ந்து டிகோட் நிகழ்ச்சியில பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். வேறொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருமணம் எனும் இனிய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.